ஹாய் கைஸ், மேரேஜ் ஆனவங்க கண்டிப்பாக இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்கன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இந்த வார்த்தையை வாங்கியிருப்பீங்க. அது என்னென்னா, பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டா ஆடுறான், கல்யாணம் முடிஞ்சதும் மாறிட்டான் அப்படின்னு. பொண்டாட்டி அவனை மாற்றிட்டா முக்கியமாக இதை தான் சொல்லுவாங்க. நமக்கு வேறு வேலையே இல்லை பாருங்க. இப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஓட்டலாம்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தவே இல்லை. அதில் போய் நாங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுப்போன்னு நீங்கள் சொல்லியே அவங்கள மாற்றிடுறீங்க. முக்கால்வாசி இதுதான் உண்மை, கண்டிப்பான உண்மை. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட அவன் பொண்டாட்டி சொல்லியிருப்பா, அதனால இது வேண்டாங்க, அதை சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு வேற ஒன்று சொல்லி வைப்பாங்க. இதை நினச்சா சிரிக்கிறதா அழுவுறான்னு கூட தெரியவே இல்லை. சில டைம் கோவம் அப்படி வர இருந்தாலும் என்ன பண்ண, நம்ம கொஞ்சமாவது பொறுத்து போக வேண்டியிருக்கானா அதை அவங்க யோசிக்கிறதே இல்லை. எங்கே பார்த்தாலும் இவன் அப்படி மாறிட்டான், இப்படி மாறிட்டான், அப்படி ஆக்கிட்டா இவா அப்படின்னே சொல்கிறதா இவங்க வேலையாயிருச்சு. என்ன பண்ண, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி தை அமாசைனால வடித்த சாதம், வெள்ளை பூசணியால் செஞ்ச சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், பூண்டு இல்லாத ரசம், அப்புறம் பருப்பு பாயாசம் எல்லாம் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் படைச்சி சாமி கும்பிட்டாச்சு.